ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷனுமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நாம் கொடுக்கிற வார்த்தை என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. ஹல்லேலூயா, ஆமென். இங்கே ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, ஆமென். பவுலும் சீலாவையும் அநேக அடிகளை அடித்து என்ன செய்கிறாங்கன்னா தொழுமரத்தில் மாட்டி விடுறாங்க. அதுக்கு முந்தின வசனங்களை வாசிப்பீங்கன்னா 23வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். பாருங்களேன், அநேக அடிகள் அடித்து சிறைச்சாலையில் பத்திரமா காக்கும்படி கட்டளையிட்டு 24ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும், உட்காவலறையில் அவளை கால்களை கட்டி தொழுமரத்தை தொங்க விட்டுருக்காங்க. ஒரு கடினமான சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலை, சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அநேக அடிகள் அடிக்கப்பட்டிருக்கு. யோசித்து பாருங்கள், உடம்பெல்லாம் காயங்கள் இருக்கும், வலி வேதனை. ஆனால் பவுலும் சீலாவும் என்ன தெரியுமா செஞ்சாங்களாம்? 25ஆம் வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், வாசிக்க கேட்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவர்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இவ்வளோ அடி வாங்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்களாம். ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடுறாங்க. எப்படிங்க இதை முடியும்? இருக்கிறது சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை, அடி வாங்கி ஆமென் வலி வேதனையோடு இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரில. என் ஆண்டவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. அதே நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு தலைவலி வந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு நெருக்கம் வந்துச்சுன்னா சில நேரத்தில் ஆமென் ஜெபத்தை மறந்துடுறோம், ஆண்டரை முறுமுறுக்கிறோம், பல விதமான காரியங்களை போகிறோம்ல. நீங்கள் அநேக அடிகள் அடிக்க வாங்கப்பட்டோம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்களாம். தேவ பிள்ளைல பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருக்கா சொல்லுங்க பார்க்கலாம்? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, நெருக்கங்கள் இருக்குது, உபத்திரம் இருக்குது, பாடுகள் இருக்குது. ஆனால் அதன் மத்தியில் நம்ம சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி கர்த்தரை நல்லா துதித்து பாடணுமா. பாருங்கள், இந்த மாதம் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி யோசுவாவின் கீர்த்தி தேசமெங்க பரம்பிட்டான். யோசுவா கானானை சுதந்தரிப்பதற்கு அந்த எரிகோ தடையாக இருந்தது. 6 நாள் சுற்றி வருக சொல்லுகிறார். ஆமென். 7வது நாள் 7 முறை சுற்றினோம். 7வது முறை எக்காலங்கள் ஊதினோம். எக்காலங்கள் ஊதி ஆர்ப்பரித்த போது அலங்க இடிந்து விழுந்தது. தேவ பிள்ளையை துதிக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையப்பா, ஐயோ பிரச்சனை 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 பார்க்காதீங்க. அவங்க துதிக்கிறாங்க. அப்போ தான் மாதம் சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படிக்கு பூமி மிகவும் அறிந்துதான் அவருடைய கதவுகள் எல்லாம் திறவுண்டது. இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்து ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் முன்னேற்றத்துக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ, கர்த்தர் தடைகளை உடைத்து போடுவார். அல்லேலூயா, ஆமென். அங்கே அற்புதமான சம்பவம் நடக்கும். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிஞ்சு எழுந்து பயப்படுறான். அவன் தன்னை கொலை பண்ணிக்க போகிறான். இல்லை, ஆண்டவர் அவர்களையும் ரட்சிக்கிறார். இதை பார்க்குறோம். தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பிரச்சனை வழியாக கடந்து போயிட்டுருக்கீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தரை சார்ந்து கர்த்தர்களை ஜெபம் பண்ணுங்க, நல்லா துதித்து பாடுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். கண்களை முடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு பவுலும் சீலாவும் துதித்து பாடின போது ஆண்டவரே, அங்கே சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது போல் இயேசுவின் நாமத்தினால் இவருடைய கதவுகள், இவர்களுடைய அன்றரை வாசல்கள், நன்மையின் வாசல், அன்றரை ஆமென் உயர்வின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாதபடி அதை எதிர்த்து நிற்க கிருபை தாங்க, பலனை தாங்க. இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மேல் ஜெபம் பிதாவே, ஆமென். உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்கிற கதவுகள் திறக்கப்படும். தைரியமாக போங்க. God bless you.